ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் என்னோட பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின பேங்கிள் பாக்ஸ். கோல்டன் தீமில் இருக்கும். இது செம்ம வெயிட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பேங்கிள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கின பாக்ஸ். இந்த பாக்ஸில் என்னோட மெமரபிள் பேங்கிள்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இந்த ரெட் வித் சாண்டில் பேங்கிள்ஸ் வந்து மை சிஸ்டர் மேரேஜுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின பேங்கிள்ஸ். அது என்கிட்ட மொத த்ரெட் பேங்கிள்ஸ்னால் இதுதான் மொத வாங்கின பேங்கிள்ஸ். அது என்னோட வெட்டிங் சாரியும் ரெட் வித்து சாண்டல் சரி வச்சது தான். அக்கா மேரேஜுக்கும் அதே தான். இதில் அழகாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்து இந்த சாரீக்கு மேட்சாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் இருக்கிற ஸ்டோனும் நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்ப. அந்த மெட்டல் பேங்கிளில் தான் அந்த த்ரெட்டு வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல குவாலிட்டி. நெக்ஸ்ட் மை சிஸ்டரோட மறு வீட்டுக்கு நான் வாங்கின பேங்கிள்ஸ். இதுவும் த்ரெட் பேங்கிள்ஸ் தான். அந்த சாரீ ஆரஞ்சு வித் பர்பிள் கலரில் சில்க் சாரீ. ஸோ அதுக்கு மேட்சாக இந்த பேங்கிள்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் கஸ்டமைஸ் பண்ணது தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். ஈச் ஸ்டோன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க, டிசைன் பண்ணியிருந்தாங்க. வெட்டிங்க்கு வாங்கின பேங்கிள் விட அந்த மறு வீட்டுக்கு பேங்கிள்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போகிறப்ப வளையல் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, பொண்ணுக்கு வளையல் போடுற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அந்த டைமில் நான் எடுத்தது அந்த ஆரஞ்சு அந்த க்ரீன் ரெண்டுமே கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். அதாவது சாரீக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்னு நான் வாங்கினேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ வித்து பர்பிள். இது என்னோட ஃபங்க்ஷனுக்காக நான் எடுத்தது. என்னோட மேரேஜுக்கு முன்னாடி 3 days முன்னாடி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க, வளையல் போகிறதுக்காக பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க. அந்த டைமில் என்னோடய சாரீ எல்லோ வித் பர்பிள் சில்க் சாரீ. அதுக்கு மேட்சாக அது வாங்கினது. அண்ட் இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறது. எதாவது நான் போடணும்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் போட்டுக்கிடுவேன். இந்த பெரிய பேங்கிள் மை சிஸ்டர் ரிசப்ஷனுக்கு எடுத்தது. பேலன்ஸ் வந்து வேறு பாக்ஸில் இருக்குது. இது கொஞ்சம் பெரியதுனால இதில் வச்சுருக்கேன். ஓகே, இந்த பாக்ஸில் அவ்வளோதான். இந்த பாக்ஸ் நான் ஆன்லைனில் வாங்கினது. 2 பாக்ஸ் செட்டு வந்து 200 சம்திங் தான் வந்துச்சு. குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருந்துச்சு. இது ஆக்சிடைஸ்டு பேங்கிள்ஸ். நம்ம ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ் ஜுவல்ஸ் வியர் பண்ணுறோம்ல, அதே மாதிரி பேங்கிள் இது நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பிளாக் மெட்டல். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுலேயும் அது பிளாக் மெட்டல். செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் நல்லாயிருக்கும்.
எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். இந்த 2 செட் பேங்கிள்ஸும் வளகாப்புக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த பேங்கிள்ஸ். இது பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. பட் பார்க்க அவ்வளோவா ப்ரீமியமாக இருந்துச்சு. அண்ட் இந்த பேங்கிள்ஸ் நான் காலேஜ் படிக்கிறப்ப வாங்கினது. இது மோஸ்ட்லி இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக காலேஜ் படிக்கிறப்ப தான் வாங்கினதாக இருக்கும். எக்ஸப்ட் இந்த ரெட் தவிர, இந்த ரெட் வித் சாண்டில் மட்டும் மை மேரேஜுக்கு வாங்கினது. இப்போ காட்டுறதுல இந்த மாதிரி தான் அந்த பேங்கிள்ஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் போட்டுப்பேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக, சாரீக்கு மட்டும் இல்லை, சுடிக்கும் நல்லாயிருக்கும். அது காமன் கலர் இந்த 4 மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ராமா கிரீன் பேங்கிள்ஸ் சும்மா நார்மலாக அழுத்த பேங்கிள் தான் அது. பட் இந்த பேங்கிள் தான் அதிகமாக எல்லா சாரிக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எல்லா சாரிக்கும் இது மேட்ச் ஆகிருக்கும். இது மை மோஸ்ட் மெமரபிள் பேங்கிள், மை வெட்டிங் பேங்கிள்ஸு. இதில் ரெட் வித் சாண்டல் செட்டாக இருக்கும். இதில் அழகாக ஜிமிக்கி மாதிரி அழகாக ஜும்கா டைப்பில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வியர் பண்ணுறப்ப. அந்த சாண்டல்லையும் இதே மாதிரி ஜும்கா மாடல் தான் கொடுத்துருக்காங்க. பொண்ணு வளையல்னு சொல்லுவாங்க, அதை தான் போட்டு விடுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நான் சாரீக்கு மேட்சாக நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த மெட்டல் பேங்கிள்ஸ், இந்த ஸ்டோன் வச்சது இதெல்லாமும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறதுக்காக இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி ரஃப்யூஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ பேங்கிள்ஸ், இதுவும் அழகாக இருந்துச்சு, மெட்டல் தான் இதுவும். நெக்ஸ்ட்டு இது நான் மோஸ்ட்லி இது அதிகமாக காலேஜ் டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். பிளாக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பிளாக் ரொம்ப விரும்புவாங்க. இவன் மேரேஜ் அப்புறம் தான் இப்போ போடுறதில்ல. மேரேஜ்க்கு முன்னாடி காலேஜ் படிக்கிறப்ப நான் அடிக்கடி பிளாக் யூஸ் பண்ணுவேன் ட்ரெஸ். அதுக்கு மேட்சாக அந்த பேங்கிள்ஸ் அடிக்கடி போட்டிருக்கேன். இதுவும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறதுக்கு தான். அண்ட் இந்த பிங்க் பேங்கிள் வந்து என்னோடய தலை அடிக்கு மேட்சாக, சாரிக்கு மேட்சாக நான் எடுத்த பேங்கிள்ஸ் இது. இது செம்ம ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். மொபைலில் பார்த்தா தெரியலன்னு நினைக்கிறேன், பட் லுக் வைஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த லாஸ்ட் எல்லோ வந்து நான் பாக்ஸில் சொல்லியிருப்பேன், அக்கா ரிசப்ஷனுக்கு போட்ட பேங்கிள் பாதி அங்கே இருக்குன்னு, அந்த பேங்கிள் தான் அது. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இது வந்து என்னோடய பேபியோட பேங்கிள்ஸ். ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் கலெக்ஷன் சேர்த்து வச்சிட்ருக்கேன். அந்த கீழே தொங்குறது பார்த்திங்களா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த பேங்கிள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி. இந்த லாவெண்டர் பேங்கிள்ஸ் வந்து இப்போ தான் அந்த கலெக்ஷன் வந்திருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு. பெரியவங்களுக்கு தான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு. இது க்யூப் மாடல் நினைக்கிறேன், சரியாக தெரியல. என்ன மாடல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மை மோஸ்ட் ஃபேவரபிள் பேங்கிள். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த சைனிங் பாருங்கள், அவங்க பார்த்தாலே தெரியும். இந்த ரெட் வித் சாண்டல், அந்த பர்பிள் வித் சாண்டல்லாம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது தான் என்னோடய வெட்டிங் பேங்கிள், அந்த பொண்ணு வளையல்னு சொல்லுவாங்களே அதுதான். அண்ட் இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் தனியாக வாங்கினது. அந்த சில்க் சாரீக்கெலாம் அது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். சிம்பிளான பேங்கிள்ஸ் இருந்தால் கூட இதை நம்ம சைடில் சென்டரில் போட்டால் அவ்வளோ ரிச்சாக லுக் கொடுக்கும். இந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோன் ஒர்க் ஆகட்டும், அந்த பால் ஷேப் ஆகட்டும், இந்த சின்னதாக ஜும்கா தொங்குறதாகட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெட் வித் க்ரீன், இந்த ரெண்டுமே வரலட்சுமி பூஜைக்காக கொடுத்துருந்தாங்க எனக்கு.
நல்லா இருந்துச்சு. இந்த பேங்கிள்ஸும் இதுக்கும் சாரீக்கு மேட்சாக போட்டுக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு இதுவும். நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி சாரீக்கு போடுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். கலர் வந்து பேபி பிங்க் வித் எல்லோ ஷேடில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு காட்டியிருந்தேன். எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சாக போட்டுக்கலாம், ஷைனிங்காக இருந்துச்சுன்னா. அந்த மாடல் தான் இதுவும். நல்லா இருந்துச்சு இதுவும். அண்ட் இது வந்து கொஞ்சம் யூனிக் மாடல் இது சொல்லலாம். பிளாக் மெட்டலில் இந்த பிளாக் பால் அண்ட் லேவண்டர் இப்போ புதுசாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அந்த கலர் காம்பினேஷன். ஸோ இதுவும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது பிளாக் மெட்டல், கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு இது. இந்த 4 பேங்கிள்ஸ் வந்து சைடுக்கு போட்டுக்கலான்னு எடுத்தது. கோல்டு வித் அந்த பேபி பிங்க் ஸ்டோன் வச்சு இருக்கும். இது நல்லா இருந்துச்சு. அந்த சிம்பிளான கிளாஸ் பேங்கிள்ஸ்க்கெலாம் சென்டரில் பேங்கிள் போட்டு சைடில் இந்த பேங்கிள் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்லேயே மோஸ்ட் ஃபேவரபிள் பேங்கிள்ஸ்னால் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் லீஃப் மாடலில் கொடுத்துருப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். அந்த மாடல் வந்து லீஃப் மாடலில் இருக்கும். இந்த கலருக்கு மேட்சாக சாரீ கிடையாது. இருந்தாலும் இந்த பேங்கிளை விட்டுட்டு வர மனசு இல்லாமல் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த லீஃப் டிசைனில் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பாங்க. எல்லோரும் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் கொஞ்சம் க்ரேஸியாக இருந்தாங்க. எனக்கும் அதே தான். பட் இந்த லீஃப் கிளாஸ் பேங்கிள்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் கிளாஸ் பேங்கிள்ஸ் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டு இருக்கேன். இன்னும் நிறையா கலெக்ஷன் நான் வாங்குவேன், அப்போ வீடியோ போடுறேன். அண்டு இந்த கலெக்ஷனில் வந்து ஹார்ட் ஷேப் இருக்கும். ஸ்டோன் வச்சு இடையில ஹார்ட், இந்த 3 ஹார்ட் மார்க் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் அவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சு பார்க்குறப்ப. இந்த சைனிங் தாங்க மெயினேவும். கிளாஸ் பேங்கிள்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த சைனிங் பார்த்து வாங்குங்க. இந்த செகண்ட் ஒன்க்கும் ஃபஸ்ட் ஒன்க்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அண்ட் இது வந்து ஸ்டோன் வச்சு நான் வாங்கினது. சேம் 3மே கொஞ்சம் ஈக்குவலான கலர் வச்சு தான் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் சேமாக. கவரிங் பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது என்கிட்ட. இது வந்து அந்த சீஜர் ஸ்டோன் சொல்லுவாங்க, கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த ஸ்டோன். இது நான் 3 இயர்ஸ் ஆச்சுங்க வாங்கி. 3 இயர்ஸ் அது மேலேயே ஆகிருக்கும். அவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். பட் கலர் எதுவுமே போகலை, ஸ்டோன் எதுவும் விழலை. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இது பார்க்குறவங்களாம் ரோஸ் கோல்டாக அப்படி தான் கேட்டிருப்பாங்க. அவ்வளோ ஒர்த்து இது. சிம்பிளாக எங்கேயா போகணும்னா இதை நான் போட்டுட்டு போயிடுவேன். அண்ட் இது வந்து என்னோட ரிசப்ஷனுக்காக வாங்கின பேங்கிள்ஸ். இந்த செட்டும் இன்னொரு செட்டு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் இருக்கலாம், அந்த செட்டும். என்னோட ரிசப்ஷன் ட்ரெஸ் வந்து ஆனியன் கலர் தான் சோலி. அதுக்கு மேட்சாக அந்த பேங்கிள்ஸ் நான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அது என் பாப்பா தான் கொஞ்சம் இடையில டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி அந்த சீஜர் ஸ்டோன் வச்சு வாங்கினது. இதுவும் 3 இயர்ஸ் மேலே தான் ஆச்சு. பட் அப்படியே தான் இருக்குது, கலர் சேஞ்ச் ஆகலை, அந்த ஸ்டோன் விலகலை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஷைனிங் லுக் பாருங்களேன். அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த டிசைன்லாம் அவ்வளோ அழகாக பொறுமையாக செஞ்சுருக்காங்கன்னு என்னமோ தெரியல. அந்த ஸ்டோனுக்கெலாம் அவ்வளோ அந்த கோல்டே தோற்றுரும் போல், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த ஸ்டோன் ஒர்க்காக தான் இந்த பேங்கிள்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அந்த மொபைல் கேமராலே இவ்வளோ அழகாக தெரியுது, ஆனால் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் வந்து சிம்பிளாக சில்க் சாரீ கட்டுறோம்னா ஒரு கையில் இந்த பேங்கிள் போட்டுட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பேங்கிள்ஸ். இதில் வந்து அந்த லட்சுமி ஸ்டாச்சு போட்டிருப்பாங்க. ரியல் கோல்டில் எஃபர்ட் எடுத்த மாதிரி எஃபர்ட் எடுத்து போட்டிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுவும். இந்த பேங்கிள்ஸ் ரியல் கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரி தான் இருக்கும்.
அந்த ஸ்டோன் ஒர்க் ஆகட்டும், டிசைன் ஒர்க் ஆகட்டும், அந்த கலர் காம்பினேஷன் ஆகட்டும், எல்லாமே அந்த கோல்டில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் இந்த பேங்கிள்ஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு சிம்பிளாக வாட்ச் கட்டிட்டு போனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் என்னோடய பேங்கிள் கலெக்ஷன் அவ்வளோதான். உங்களுக்கு எந்தெந்த பேங்கிள் பிடிச்சிருக்கு, எந்த பேங்கிள் பிடிக்கல, ஏதாவது பேங்கிள் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆர்கனைசர் பாக்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், அந்த லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.